தேவன் தாமதிப்பதில்லை, சரியான நேரத்தில் செய்கிறார். பிரசங்கி 3:11. அவர் எல்லாவற்றையும் அதினத்தின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாமத்தில் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இன்று நாம் சிந்திக்கப் போகிற ஒரு முக்கியமான விஷயம் தேவனுடைய நேரம். நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி ஒரு கேள்வி வரும், எப்போ கர்த்தாவே, எப்போ என் ப்ரேயருக்கு பதில் கிடைக்கும், எப்போது என் குடும்ப பிரச்சனை தீரும், எப்போது எனக்கு வேலை கிடைக்கும், எப்போது என் வாழ்க்கை மாறும், எப்போ என் கண்ணீர் முடியும், எப்போ நான் நினச்சது நடக்கும். நம்முடைய நேரம் என்ன தெரியுமா? லார்ட், ஐ நீட் இட் நவ். கடவுளே, எனக்கு இப்போவே நடக்கணும். ஆனால் தேவனுடைய டைம், மை சைல்ட் ட்ரஸ்ட் மீ, ஐ நோ த ரைட் டைம். என்னோட குழந்தையே காத்திரு, எனக்கு தெரியும் ரைட் டைம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். தேவன் தாமதமாக வருகிறவர் அல்ல, தேவன் சரியான நேரத்தில் வருகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு தான். பிரசங்கி 3:1 ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழே ஒரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு சீசன் இருக்குது. விதைக்கும் காலம், மறுக்கும் காலம், அழுகும் காலம், சிரிக்கும் காலம், காத்திருக்கும் காலம், முன்னேறும் காலம். ஒரு விவசாயி எடுத்தோடனே அறுவடை செய்ய போகிறது கிடையாது. அது விதைக்கிறான், தண்ணீர் ஊற்றிக்கிறான், காத்து இருக்கிறான், அதன் பிறகு தான் அறுவடை வருகிறது. ஸோ நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விரும்புகிறோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்திற்காக நாம் நம்மை தயார்படுத்தும் காலத்தை விரும்புவதில்லை. ஆதியாகமம் 12:2 தேவன் ஆபிரகாமிடம் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தார். ஆனால் அந்த ப்ராமிஸ் கிடைச்ச உடனே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகலை. ஆபிரகாம் காத்திருந்தார். 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, பல வருஷம் போச்சு. ஆனாலும் தேவனுடைய ப்ராமிஸ் மாறவே இல்லை. ஆதியாகமம் 21:1-2 தேவன் தாம் சொன்னபடியே சாராளை சந்தித்தார், ஈசாக்கு பிறந்தார். தேவன் தாம் சொன்னபடியே ஆபிரகாம் போயிட்டு சாராளை சந்தித்தார், ஈசாக்கும் பிறந்தார். அதுக்காக ஆபிரகாம் காத்திருந்த காலத்தில் தேவன் வேலை செய்யலையா? இல்லை, தேவன் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தார். நமக்கு தெரியாது. ஒரு ப்ராமிஸ்க்காக காத்திருந்தீங்கன்னா தாமதம், அது மறுப்பு இல்லை. தாமதம் என்றால் மறுப்பு என்று அர்த்தம் இல்லை. ஆதியாகமம் 37 யோசேப்புக்கு ஒரு கனவு இருந்துச்சு. அவனுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்தாங்க, அவனை குழியில் போட்டாங்க, பிறகு அடிமையாக விற்கப்பட்டான், பிறகு பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டான், பிறகு சிறைக்கு போனான். ஒரு மனிதன் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன நினைப்பான்? காட், வேர் ஆர் யூ? ஏன் எனக்கு இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க? யோசிப்போம் அப்படி நினச்சிருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிளான் முடிஞ்சிடலை. யோசோட வாழ்க்கையை பாருங்கள். அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, எல்லாரும் அவனை வெறுத்தாங்க, குழியில் தூக்கி போட்டாங்க, அடிமையாக விற்றாங்க, ஜெயிலுக்கு போனான். ஸோ குழி அவனோட முடிவில்லை, சிறையும் அவனோட முடிவில்லை. அரண்மனைக்கு தான் தேவன் அவனை அழைத்து சென்றார். அந்த அரண்மனைக்கு போக தான் அவன் அவ்வளோ பாடுபட்டான். ஆதியாகமம் 41:41 பார்வோன் யோசேப்பை எகிப்தின் அதிகாரியாக உயர்த்தினார். உங்கள் தற்போதைய நிலை உங்கள் இறுதி நிலை அல்ல. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம், ஜாப் இல்லாமல் இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமில் இருக்கலாம், தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கலாம், யார் உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். ஆனால் God story is not finished yet. எல்லாம் என்னோட சொல்லுங்கள், என் கதை இன்னும் முடியவில்லை, என் கதை இன்னும் முடியவில்லை, தேவன் இன்னும் என்னோட வேலை செய்கிறார். இன்னும் ஒரு அழகான சம்பவம் சொல்லட்டுமா? யோவான் 11 பாருங்கள். லாசரு நோயுற்று இருந்தார். அவனுடைய சகோதரிகள் மார்த்தாள் மற்றும் மரியாள் இயேசுவினிடம் செய்தி அனுப்பினார்கள், ஆண்டவரே, நீர் நேசிக்கிறவன் நோயுற்று விட்டான். இங்கே கவனியுங்கள், அவர்கள் இயேசுவிடம் கேட்டது, லாசருவை குணமாக்குங்கள். ஆனால் இயேசு உடனே வரவில்லை, லாசரு இறந்து விட்டார். மார்த்தாள் இயேசுவிடம் சொன்னால், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். அவளுடைய வார்த்தைக்குள் ஒரு வழி இருந்தது. ஜீசஸ், யூ ஆர் லேட். ஆனால் இயேசு என்ன செய்தார்? லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஸோ இங்கே தான் ஒரு முக்கியமான பாடமே இருக்குது. மார்த்தாள், ஜீசஸ், யூ should have you come earlier. உங்கள் விரும்பினது குணம் பார்க்குறதுக்கு,
ஆனால் ஜீசஸ் கொடுத்தது உயிர். ஸோ அவர் குணமாக்கியிருந்தனா நார்மலாக போயிருக்கும். அவர் உயிரோடு எழுப்பினது ஒரு மிராக்கல் ஆயிடுச்சு. ஜீசஸ் செஞ்சது அவர்களின் எதிர்பார்ப்பை தாண்டிய மிராக்கல். நம் தேவனிடம் ஒரு வழியை கேட்கிறோம், ஆனால் தேவன் நமக்காக இன்னும் பெரிய வழியை வைத்திருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை ப்ராப்ளம் இல்லை, காட் இஸ் சைலண்ட் என்று நமக்கு தோன்றுவதுதான். நாம் ஜெபிக்கிறோம், ஆன்சர் இல்லை, மீண்டும் ஜெபிக்கிறோம், அப்போவும் ஆன்சர் இல்லை. அப்போ தான் நமக்கு தோணும், கர்த்தரை நம்ம மறந்துட்டாரா? ஆனால் God is silent does not mean God's absence. தேவன் அமைதியாக இருப்பது அவர் இல்லாததால் அல்ல, அவர் வேலை செய்யவில்லை என்பதாலும் அல்ல. சில நேரங்களில் நமக்கு தெரியலனா அவர் வேலை செய்கிறார். ஸோ சங்கீதம் 46:10, அமைதியாக இருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமைதியாக இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Stop worrying, start trusting. ஏன் தேவன் நம்மளை காத்திருக்க வைக்கிறார்? நம்ம தயார்படுத்த, நாம் கேட்பதை விட அதை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நம்மை காட் தயார்படுத்துகிறார். நம்முடைய விசுவாசத்தை வளர்க்க. ஈஸி லைஃப் ஃபெய்த்தை வளர்க்காது, வெயிட்டிங் செஷன்ஸ் ஃபெய்த்தை வளர்க்கும். ஸோ ஈஸியாக நமக்கு எதுவும் இல்லாமல் கிடச்சிட்டுனா நம்மளோட விசுவாசம் குறைஞ்சிடும். சரியான நேரத்தில் ஆசீர்வாதம் கொடுக்க. சில விஷயங்கள் ஏர்லியாக கிடைச்சா அதில் ஆசீர்வாதம் இருக்காது, சரியான நேரத்தில் கிடைச்சாதான் அது ஆசீர்வாதம். நம்மளுடைய மகிமையை வெளிப்படுத்த. லாசருவின் சம்பவத்தில் மனிதர்கள் முடியாத இடத்தில் கடவுளுடைய பவர் வெளிப்பட்டது. இந்த காத்திருப்பு காலத்தில் என்ன செய்யணும்னா, ஜெபத்தை நிறுத்தாதீங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:17 என்ன சொல்லியிருக்காங்க? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பதில் வரலையா? ப்ரேயர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் பதில் கிடைக்கும். தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். நம்மளோட சிச்சுவேஷன் மாறதுக்கு முன்னாடி கடவுளுடைய வார்த்தை நம்மளை மாற்றும். விசுவாசத்தை விடாதீங்க. எபிரேயர் 10:35 உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்லதை தொடர்ந்து செய்யுங்கள். வெயிட்டிங் செஷன் என்பது ஐடியல் செஷன் இல்லை. காடை நம்பிக்கொண்டு உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யுங்கள். காடோட நேரத்தை நம்புங்க. இப்போ எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக உங்கள் வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். எதுக்காக இத்தனை நாள் காத்திருந்தீங்க? ஒரு நிமிஷம் கண்ணை முடிச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லுங்கள், கர்த்தாவே, நான் காத்திருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். எனக்கு புரியவில்லை என்றாலும் நான் உம்மை நம்புகிறேன். என் நேரத்தை விட உமது நேரம் சிறந்தது, என் வழியை விட உமது வழி சிறந்தது. அன்பானவர்களே, இன்று நாம் பார்த்தது ஆபிரகாம் காத்திருந்தார், யோசேப்பு காத்திருந்தார், லாசருவுடைய குடும்பம் காத்திருந்தது. ஆனால் அவர்களுடைய காத்திருப்பு வீணாகவில்லை. இதை நினைவில் வச்சுக்கோங்க. காத்திருக்கும் காலம் வீணான காலம் அல்ல. God is preparing you, God is strengthening you, God is building your faith, God is preparing your right time. சில வார்த்தைகள் சொல்லுகிறேன், நீங்களும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். தேவன் என்னை மறக்கவில்லை, என் ஜெபத்தை தேவன் கேட்கிறார், என் வாழ்க்கைக்கு தேவனுடைய திட்டம் உண்டு, என் நேரம் அல்ல, இது தேவனுடைய நேரம். நான் காத்திருப்பேன், நான் விசுவாசிப்பேன், நான் கைவிட மாட்டேன். என் கதை இன்னும் முடியவில்லை. ஸோ ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சுக்கலாம். அன்பான பரலோக தகப்பனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஒரு சில ஜெபத்திற்காக காத்திருக்கிறார்கள், சிலர் ஒரு வேலைக்காக காத்திருக்கிறார்கள், சிலர் குடும்பத்திற்காக ஒரு மாற்றத்திற்காக காத்திருக்கிறார்கள், சிலர் குணமடைவதற்காக காத்திருக்கிறார்கள், சிலர் தங்களை எதிர்காலத்திற்காக காத்திருக்கிறார்கள், சிலர் பல வருடங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை நீர் மறந்துவிடவில்லை என்பதை இன்று அறிந்து கொள்ளட்டும். அவர்களுக்கு சொல்லும், ஆண்டவரே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உமது வார்த்தை அவருடைய இதயத்தில் பதியட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு புரியாத நேரத்திலும் உம்மை நம்புகிற விசுவாசத்தை தாரும். கதவு மூடப்பட்டிருக்கும் போது கூட நீர் மற்றொரு கதவை திறக்க முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் நேரம்
உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். எங்கள் எதிர்காலத்தை உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். எங்கள் குடும்பத்தை உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். எங்கள் கனவுகளை கைகளில் ஒப்படைக்கிறோம். ஆபிரகாம் நினைத்தது போல எங்களையும் நினைத்தருளும். யோசேப்பை குழியில் இருந்து அரண்மனைக்கு அழைத்தது போல எங்களையும் உயர்த்தும். லாசருவின் வாழ்க்கையில் அற்புதம் செய்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் உமது மகிமை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, தாமதம் என்று நாங்கள் நினைக்கும் இடத்தில் உமது சரியான நேரத்தை காண எங்களுக்கு ஞானம் தாரும். நாங்கள் கைவிடாமல் இருக்க உதவும். நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உதவும். நாங்கள் தொடர்ந்து விசுவாசிக்க உதவும். இன்று இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய தேவையும் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்ணீரை நீர் அறிவீர். அவருடைய ஜெபத்தை நீர் அறிவீர். அவருடைய காத்திருப்பை நீர் அறிவீர். கர்த்தாவே, உமது சரியான நேரத்தில் உமது அற்புதத்தை செய்யும். எங்கள் வாழ்க்கையில் முடிவு எங்கள் கைகள் அல்ல, அது உமது கைகளில் இருக்கிறது. எனவே இன்று நாங்கள் சொல்கிறோம், என் நேரம் அல்ல, இது தேவனுடைய நேரம். நான் காத்திருப்பேன், நான் நம்புவேன், நான் கைவிட மாட்டேன். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.